அனைவருக்கும் வணக்கம். இந்த சம பாருங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவு 22 சென்டிமீட்டராக அதிகரிக்கப்படும் போது அதன் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா 5r². நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவு 22 சென்டிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் ஆரம் 1 சென்டிமீட்டர். ஒரு வட்டம் வரைகிறோம், அதோட ஆர அளவுங்க 1 சென்டிமீட்டர். பரப்பளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22 சென்டிமீட்டர். இனி முதல் வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்னொரு வட்டம் இருக்கும். இந்த வட்டத்தோட நமக்கு 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்போ இந்த ஆரம் வந்து r+1. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பை இதோட r². இப்போ இந்த ஆரோட விளைவு r+1 ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணால் இதோட ஆரம் கிடைக்காது. இப்போ -r² ஈக்குவல் இதோட வேல்யூ 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பை இன்ட்டு a + b தான் ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதலாம்னா a² அப்போ r² + b² 1² 1 + 2ab. 2abனா 2 ஏக்கு பதில் r இருக்கு, bக்கு பதில் 1 2. அப்போ r 2ab bracket -r² ஈக்குவல் டு 22. இப்போ பையை காமனாக எடுத்துன்னு பாருங்க. பை r² -1 + 2r. இங்கே ஒரு r² இருக்குது. அப்போ -r² ஈக்குவல் 22. இப்போ இந்த r² இந்த r² அடி போயிடும். இப்போ பை 2r + 1 ஈக்குவல் டு 22. பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 நம்ம மேக்ஸில். இப்போ 2r + 1 ஈக்குவல் 22. இந்த 22/7 வந்து அடுத்த பக்கம் போகும்போது 7 × 22 மாறும். அப்போ இந்த 22 கேன்சல் ஆயிரும். அப்போ 2r + 1 ஈக்குவல் டு 7. இப்போ 2r ஈக்குவல் டு 7. இந்த 1 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். 2r ஈக்குவல் டு 6. r ஈக்குவல் டு 6. இந்த இது நெக்ஸ்ட் கரெக்ட் போகும்போது டிவைட் ஆகும். இதே அடி கொடுத்தா ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 3. முதல் வட்டத்தின் ஆரத்தோட வேல்யூ வந்து 3 ஆன்சர். தேங்க்யூ.